அக்னி பரீட்சை நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்க இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமை திமுகவை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் மேடம். வணக்கம். முதல் கேள்வியே சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி. பிரதமர் உங்கள் பெயரை தவிர்த்து விட்டு பேசியது, அந்த தருணத்தில் எப்படி உணர்ந்தீங்க? நான் மட்டும் இல்லை, அமைச்சர் மூத்த அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்களும் அந்த மேடையில் இருந்தாங்க. 2 பேரையும் சொல்லாமல் மாநில அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படின்னு சொன்னார். என்னோட தொகுதி இது, அமைச்சரோட மாநிலம், அதனால் யாரும் சொல்லி அங்கீகாரம் தேட வேண்டியதில்லை. அதனால் சொல்லலைங்கிறது தோணுச்சு, அவ்வளோதானே தவிர அந்த மேடையில் ஒரு தர்ம சங்கடமாக நீங்கள் உணரல? நான் உணரல. மேபி மற்றவங்க கூட இருந்தவங்க உணர்ந்திருக்கலாம். பிரதமர் திட்டமிட்டு பெயரை தவிர்த்து விட்டார் அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கே, நீங்கள் எப்படி உணரலையா? இல்லை, எனக்கு இன்னைக்கு கூட என்னோடய தொகுதியில் இருந்து வந்தவங்க எல்லாமே ஏன் அப்படி பேரை சொல்லலைன்னு வருத்தப்பட்டாங்க. நான் சொன்ன பதில் அதுக்கான சொல்லணும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறது அவங்கவுங்க மனசை பொறுத்தது. அதனால் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்கே இருக்கவங்களுக்கு நானோ அவர் அமைச்சர் வேலு அவர்களோ யாருன்னு தெரியும். ஸோ அந்த அங்கீகாரம் அங்கேருந்து தான் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நிறைய நேரங்களில் உங்கள் மீதான விமர்சனங்களையே ஒரு மௌனமாக கடந்து செல்வது உங்களுடைய வழக்கமாக இருக்கும். சிலதை தவிர்த்துட்டு போயிடுவீங்க. ஆனால் பிரதமரினுடைய பேச்சின் ஊடாக பார்க்குறப்ப திமுகவின் மீது கொண்ட வெறுப்பா அல்லது எதிர்ப்பா, எந்த தன்மையில் அவர் அப்படி பெயரெல்லாம் குறிப்பிடாமல் போனார்ன்றது ஒரு பேசு பொருளாக இருக்குது. அதை நீங்கள் உணரலையா? இல்லைங்க, நிச்சயமாக அவருக்கு அதுவும் தேர்தல் நெருங்க நெருங்க திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு வரும்பொழுது ஒரு வெறுப்பு, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான ஒரு இடத்தை இன்னும் நாங்கள் விட்டு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு உணர்வும் இருக்கலாம். ஸோ அது ஏன்னா அவர் பேசும் பொழுதுமே பொதுவாக மற்ற கட்சியை சார்ந்தவர்கள் ஒரு மேடையில் இருக்கும் பொழுது அரசு நிகழ்ச்சியில் யாரும் அரசியல் பேசுவதில்லை. அதையெல்லாம் தாண்டி சில விமர்சனங்களையும் அவர் வைப்பதை பார்க்க முடிந்தது. அதனால் நிச்சயமாக இன்றைக்கி கூட முதலமைச்சர் சொல்லியிருப்பது போல் வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப கொண்டிருக்கிறார். அவருடைய பேச்சுக்களில் அது தெளிவாக தெரிகிறது. நீங்கள் சொன்னது மாதிரி அந்த நிகழ்விலேயே கூட அவர் கடந்த கால காங்கிரஸ் ஆட்சியின் மீதான விமர்சனம், யூபிஏ கவர்மெண்ட் எல்லா திட்டங்கள்லாம் பேப்பரில் தான் இருக்கும், நான் தான் செயல் வடிவம் தருகிறேன் அப்படின்னு அந்த விமர்சனம் நீங்கள் இருக்கிற தருணத்திலே நிகழ்ந்ததை எப்படி உணர்ந்து? இல்லை, ஆக்சுவலாக இப்போ நேற்று அனௌன்ஸ் பண்ண அந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட் நீண்ட நாளாக வைக்கப்படக்கூடிய ஒரு கோரிக்கை. 12-13 பட்ஜெட்டில் திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது அதுக்கு கிட்டத்தட்ட 23 கோடிக்கு மேலே ஒதுக்கீடு செய்யப்பட்டு அது அந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது. அந்த அவுட்டர் ஹார்பர் ப்ராஜெக்ட்டுக்கு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஹப்பாகவும் அது அறிவிக்கப்படுது. அதுக்கப்புறம் ஆட்சி மாற்றம் வருகிறது. முதல் பிஜேபி பட்ஜெட்டில் அடுத்த அறிவிப்பு திரு அருண்ஜேட்லி அவர்கள் நிதியமைச்சராக இருக்கிறார். அவர் அறிவிக்கிறார், மறுபடியும் அதை அறிவித்து அதுக்கு முதல் கட்டமாக ஒரு 11 கோடிக்கு மேல் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. ஆனால் அடுத்த தேர்தலும் அடுத்த 5 ஆண்டும் முடிந்து விட்டது. கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்திருக்கு. ஆனால் இப்பொழுதுதான் இந்த தேர்தலுக்கு முன்னால், அறிவிப்பு வருவதற்கு சில வாரங்களுக்கு முன்னால் மறுபடியும் இந்த திட்டத்தை பிரதமர் தொடங்குகிறார். அதுக்கு 7000 கோடி ஒதுக்கியிருக்காங்க. 23,000 கோடி ஒதுக்கினதுக்கு இன்றைக்கி 7000 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. அதனால் யார் அது 10 வருஷமாக கிடப்பில் போட்டு வச்சுருந்தாங்கன்னு நமக்கு மிக தெளிவாக தெரிகிறது. இதே போல் எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன்னு சொல்கிறாங்க. நானே போய் அந்த ஃபினான்ஸ் செக்ரட்டரியை பார்த்து கேட்டிருக்கேன். நைப்பர் அறிவிக்கப்பட்ட நைப்பரை பண ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு.
அது வந்து நடந்ததா தெரியல. அதே போல் வந்து எய்ம்ஸ் தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம், நாடாளுமன்றத்துலேயும் அதுக்காக குரல் எழுப்பிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒன்றும் செயல்பாடுகள் கிடையாது. என்னோட தொகுதியில் செப்பெட் ரொம்ப கேட்டு செப்பெட் அறிவிக்கப்பட்டது, இது வரைக்கும் பண ஒதுக்கீடு கூட அதுக்கு செய்யலை. அடுத்து பிரதமரினுடைய பேச்சில் வந்து ரொம்ப அரசியல் ரீதியான பார்வைன்றது, இங்கு தமிழ்நாட்டில் திமுகவை தேடினாலும் கிடைக்காதுன்ற அளவுக்கு திமுகவை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படின்னு ஒரு, அது வந்து திருநெல்வேலியில் அவங்களுடைய கட்சி கூட்டத்தில் பேசினார். நான் நேற்று பத்திரிகையாளர் சந்திப்புலையும் சொன்ன மாதிரி தான், இதே போல் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஒழித்து கட்டிடுவேன்னு சொல்ல நிறைய பேரை நம்ம தாண்டி வந்திருக்கோம். ஆனால் திமுக அப்படியே தான் இருக்குது, அவங்க தான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. ஆனால் எல்லாரும் சொல்வது வந்து இப்போ காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னு சொன்னாங்க, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு அதை நோக்கி நெருங்கி வந்துட்டாங்க. இப்போ மேற்கு வங்கம் திரிபுராவில் கம்யூனிஸ்டுகளை நாங்கள் வந்து அப்புறப்படுத்துவோம்னாங்க, அதில் ஓரளவுக்கு சாத்தியப்படுத்தினாங்க. ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் முடியாதா அப்படின்னு கேட்குறாங்களே. இல்லைங்க, இந்த உலகத்தில் அரசியலில் எதுவும் முடியாததுங்கிறதே கிடையாது. அந்த அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன், வந்து ஒன்றை ஒழிச்சு கட்டிட்டோன்னு நம்ம நினைக்கும் பொழுது அது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமாக பூதாகாரமாக வளர்ந்து நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாத ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு வந்து நிற்கும். ஸோ அதனால் வந்து கம்யூனிசத்தை ஒழிச்சிடுறோம், கம்யூனிசத்தை ஒழிக்கிறோம், காங்கிரஸை அழிச்சிருவோம், திமுகவை அழிச்சிருவோம் எல்லாம் சொல்லிட்டு இருக்கலாமே தவிர, இது எல்லாமே மறுபடியும் வந்து எந்தெந்த இடத்தை அவர்கள் விட்டு இருக்காங்களோ இன்றைக்கி அதை வந்து மறுபடியும் அவர்கள் வந்து கிளைம் பண்ணி அதை விட பெருசாக வளருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை வந்து இந்த மண்ணில் வந்து திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் அப்படிங்கிறது வந்து ஆழமாக மக்கள் மனதில் ஊன்றி இருக்கிறது. அவங்க வந்து அரசியலையும் மதத்தையும் பிரித்து பார்க்க தெரிந்த மக்கள். கேரளாவை போல தமிழ்நாடும் வந்து இரண்டையுமே வெவ்வேறாக பிரித்து பார்த்து, யார் வந்து அரசியல் ரீதியாக ஒரு அரசா செய்ய வேண்டிய பணிகளை, மக்களுக்கான தேவைகளை, தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை மதித்து யார் செய்வாங்கங்கிறத மக்கள் உணர்ந்திருக்காங்க. கடவுள் நம்பிக்கை மக்களுக்கு இருக்குது, ஆனால் அதை வந்து அரசியலாக்கக்கூடிய அளவுக்கு வந்து அதை விட்டுட்டு பார்த்துட்டு இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டு மக்கள் சம்மதிக்க மாட்டார்கள். ஏன்னா இன்னைக்கும் வந்து கோயிலுக்கு போகக்கூடியவர்கள் பெரியாரையும் கொண்டாடக்கூடிய மண் தமிழ்நாடு. நீங்கள் சொல்கிறதுல இப்போது பிரதமர் பேச்சில் வந்து திராவிடம் சித்தாந்தத்திற்கு எதிரினா திமுகவை தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வந்து திராவிட இயக்கம், இதைத்தான் வந்து தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். இல்லை, அவர் எம்ஜிஆரை புகழ்றார், சிறப்பான ஆட்சி, அதற்கு பிறகு சிறப்பான ஆட்சின்னா ஜெயலலிதா அவர்கள் தான். ஜெயலலிதா அவர்களே சொல்லியிருக்காங்க, இது வந்து பாரம்பரிய யுத்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தேர்தலுக்கு முன்னால் வந்து நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயத்த அவங்களும் வலியுறுத்தி சொல்கிறாங்க. அதனால் அவங்க எந்த சித்தாந்தத்தில் இருக்காங்க, அதிமுக எந்த சித்தாந்தத்தில் எதை வந்து தங்களுடைய கருத்தியலாக கொண்டிருக்காங்க, எது வந்து உண்மையான திராவிட இயக்க கருத்துக்களை வந்து முன்வைக்கிறோம் அப்படிங்கிறத பிரதமரும் வந்து மறுபடியும் ஹீஸ் ரீஇட்ரேட்டட், அவ்வளோதான். ஸோ கொள்கை ரீதியான சித்தாந்த எதிரியாக அவங்க திமுகவை தான் பார்க்குறாங்க. உண்மையில் நாங்கள் தான் அவங்களுடைய சித்தாந்த எதிரி, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பெருமையோடு சொல்கிறேன். களத்திலையும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நிகரா பாஜக இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்லை களத்தில் அதிமுக தான் இருப்பதா நினைக்கிறீங்களா? களத்தில் நிச்சயமாக யாரும் மறுக்க முடியாது, அதிமுக தான் வந்து எங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடியவர்கள். அதிமுக அப்படிங்கிறத நான் வந்து மறுதளிக்கலை. ஆனால் சித்தாந்தத்தை முழுமையாக அவங்க எதிரியாக அவர்கள் நினைக்கக்கூடிய சித்தாந்த ரீதியான எதிரி பாஜக வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்க்குது. ஏன்னா பல இடங்களிலே பல நேரங்களிலே வந்து அதிமுக அவங்களுடைய நிறைய மசோதாக்களுக்கு அமைதியாக இருந்திருக்காங்க, இல்லைன்னா அதை ஏற்றுக்கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள். அதனால் கருத்தியல் ரீதியாக ஒரு விஷயத்தை அவங்க தொடர்ந்து வந்து ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பது போல அவங்க எதிர்த்தது இல்லை. விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களாக இருக்கட்டும், இல்லைன்னா சிஏஆ இருக்கட்டும், இல்லைன்னா ட்ரிபிள் தலாக்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும், இல்லைன்னா காஷ்மீர் இஷ்யூவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே திராவிட முன்னேற்ற கழகம் எடுக்கக்கூடிய நிலைப்பாட்டை அதிமுக எடுத்ததில்லை. இப்போ உங்கள் பார்வையில் திராவிட சித்தாந்தம் கொள்கையில் அதிமுக நீர்த்து போய்விட்டது அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஜெயலலிதா இருந்தபோது அப்படியா, இல்லை அதற்கு பிறகு நீர்த்து போய்விட்டதுன்னு? ஜெயலலிதா அவர்கள் வந்து
பாபரி மஸ்ஜித் வந்து இடித்த பொழுது அவங்க என்ன கருத்தை வெளியிட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால் நாங்கள் எங்கே நிற்கிறோம், அவங்க எங்கே நிற்கிறாங்கன்றது தெளிவான விஷயம் இல்லையா? திராவிட சித்தாந்தம் அப்படின்னு சொல்கிற போது மதத்தை வைத்து அரசியல் செய்கிறாங்க அப்படின்றது நீங்கள் வைக்கிற பார்வை விமர்சனமாக இருக்குது. ஆனால் பிரதமர் தொடங்கி எல்லா பாஜக தலைவர்களும் பேசுவது திமுக திராவிட சித்தாந்தம்னா பிரிவினைவாத சித்தாந்தம், தேச வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தான் திமுக காரங்க அப்படின்றாங்களே. தேச வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் தான் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டை வந்து எல்லா விதத்திலும் முதன்மையான ஒரு மாநிலமாக மாற்றி இருப்பது வந்து தேச வளர்ச்சிக்கு வந்து ஊறு விளைவிக்கக்கூடிய ஒரு செயலா. இன்றைக்கி கல்வித்துறை எடுத்துக்கோங்க, உயர்கல்வி எடுத்துக்கோங்க. இன்னும் 30-40 வருஷத்துக்கு பிறகு நாங்கள் ஒரு இடத்தை அடைவோம், 50% உயர்கல்வியை நாட்டில் வந்து நாங்கள் உருவாக்கி காட்டுவோன்னு பிஜேபி புதிய கல்விக் கொள்கையில் சொல்கிறாங்க. அதை ஏற்கனவே கடந்து நிற்பது தமிழ்நாடு இல்லையா? அப்படின்னா வந்து யார் வளர்ந்துருக்காங்க, யார் வளரல? நீங்கள் வந்து நாட்டை வளர விடாமல் மதத்தை பயன்படுத்தி கொண்டு வாக்குகளை வாங்கி கொண்டிருக்கீங்க. இன்றைக்கி மக்களை வந்து ஒரு தெளிவு பெற்றவர்களாக, அறிவியல் ரீதியாக சிந்திக்கக்கூடியவர்களாக, கல்வி அறிவு பெற்றவர்களாக, வேலை வாய்ப்புகளில் வந்து சமமான உரிமைகள் பெற்றவர்களாக, பெண்களுக்கு வந்து நான் வந்து அந்த இடத்தை அடைஞ்சிட்டோன்னு சொல்லலை, அந்த ஆணுக்கு நிகர் பெண் அப்படிங்கிற இடத்தை நோக்கி வளரக்கூடிய ஒரு சமூகமாக, ஒரு மாநிலமாக, அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து இப்போ இல்லம் தேடியே வந்து மருத்துவ வசதிகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அளவுக்கு மருத்துவ வசதிகளில் வந்து மற்ற மாநிலங்கள், முக்கியமாக இவங்க ஆட்சியில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை உதாரணமாக காட்ட முடியும். அது எல்லாத்துலேயும் வந்து வளர்ந்து இன்னைக்கு வந்து இங்கே முதலீடுகள் பெறுவதிலேயே கூட வந்து முன்னேறிய மாநிலங்களில் ஒரு சில முதல் இடத்துல கிட்டத்தட்ட இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்களில் முன்னேறி இருக்கக்கூடிய தமிழ்நாடு எப்படி முன்னேற்றத்திற்கு எதிராக இருக்க முடியும்? ஆனால் எங்கள் அளவுக்கு நீங்கள் முன்னேறினா நாங்கள் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். ஆனால் இந்த பிரிவினைவாத கட்சின்ற முத்திரையை தொடர்ந்து பாஜகவில் வர மூத்த தலைவர்கள், முக்கியமான அமைச்சர்கள், நிதியமைச்சர் தொடங்கி எல்லாருமே அந்த குற்றச்சாட்டு. என்ன பிரிவினைவாதம்? நாங்கள் வந்து எல்லாரும் ஒன்றா இருக்கணுன்றதுக்காக தான் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் மதத்தின் பேரால் யாரையும் பிரிக்காதீங்க, ஜாதியின் பேரால் பிரிக்காதீங்க. மொழி அப்படிங்கிறது வந்து எல்லா மொழிகளுக்கும் ஒரு அங்கீகாரம், மரியாதை கொடுக்க வேண்டும். இப்போ பட்ஜெட்டில் கூட வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மற்ற மொழிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் தான் வந்து இன்னைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. தமிழ் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, நீங்கள் மற்ற மொழிகள் படிப்பதற்கான வாய்ப்புகளும் உருவாக்கப்படுகிறது. ஆனால் நீங்கள் கொண்டு வந்து தொடர்ந்து ஹிந்தியை திணிச்சிக்கிட்டு சமஸ்கிருதம் மட்டும்தான் வந்து அதிகமாக நிதியை பெறக்கூடிய ஒரு நிலை. இந்த கேள்விக்கு நிதியமைச்சர் பலமுறை தொடர்ந்து இந்த பதிலை சொல்லிகிட்டே வராங்க. இப்போ கோயம்புத்தூர் பகுதியில் வந்து அதிகமாக டேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கலாம். இப்போ நீங்கள் இப்போ பிரதிநிதித்துவப்படுத்துகிற தென் மாவட்டங்கள் வறுமையில் இருக்கலாம். இப்போ நிதியை வாங்கி நம்ம தென் மாவட்டத்துக்கு கொடுப்போம், அப்படிதான் நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள் தான் சொல்கிறீங்களே நாங்கள் முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள், தமிழ்நாட்டில் இருக்கவங்க முன்னேற்றத்திற்கு எதிரானவர்கள், அதனால் நாங்கள் தானே முன்னேற்றம் இல்லாமல் இருக்கணும் நியாயமாக பார்த்தா. அப்போ எங்களுக்கு நிறைய நிதி கொடுங்க. நீங்கள் சொல்லக்கூடிய யூபி வந்து வட மாநிலத்தில் இருக்குது, நீங்கள் தான் வந்து அங்கே ஆட்சியில் இருக்கீங்க கடந்த 2 முறையாக. அப்போ நிச்சயமாக அது ரொம்ப வளர்ந்துருக்கும் இல்லையா? அப்போ அதுக்கு குறைச்சி கொடுங்க. அவங்கக்கிட்டேருந்து ₹1 வாங்கிட்டு 26 பைசா கொடுங்க, 25 பைசா கொடுங்க. தமிழ்நாடு வந்து உங்கள் கணக்குப்படி தானே வளராமல் இருக்குது இல்லையா? அப்போ எங்களுக்கு வந்து அதிகமாக கொடுங்க. நாங்கள் தான் வளர்ச்சிக்கு எதிரானவங்க இல்லையா? அவர்கள் சொல்வது வந்து உத்தரப்பிரதேசத்துக்கு இன்னும் தேவைப்படுகிறது அப்படின்றது ஒன்று. ஏங்க 10 ஆண்டுகளாக நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, வந்து ஏன் வந்து தேவைப்படுகிறது? அந்த தேவை டபுளாக கொடுக்குற அளவுக்கு நீங்கள் ஏன் அவங்கள தேவையோடு வைத்திருக்கிறீர்கள்? நீங்கள் முன்னேற்றத்திற்கான வழியை சொல்லக்கூடியவர்கள் இல்லையா? அதை ஏன் இன்னும் பண்ணலை? நீங்கள் நாடாளுமன்றத்தில் உங்களுக்கு இருக்கிற அனுபவம், அங்கே இருக்கக்கூடிய துறை சார்ந்த விவாதங்களை நீங்கள் தொடர்ந்து கவனிச்சுட்டு வரதுனால இப்போ நிதியமைச்சர் கேட்குற ஒரே கேள்வி, ஏதோ நாங்கள் பாரபட்சம் பார்க்குறோம், மத்திய பாஜக அரசு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்றிய பாஜக அரசுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதுவும் கூட என்ன விமர்சனம்னா, இவ்வளோ நாள் அவங்க சொல்ல திடீர்னு இந்த ஒன்றியம்ன்ற
வார்த்தையை கண்டுபிடிச்சு பேசுறாங்க. இதற்கு முன்பெல்லாம் கலைஞர் அவர்கள் இருந்த போதெல்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அதுதான் ஒன்றியம்னு சொல்றோம். புதுசா இப்பதான் ஒரு இன்னொரு பெட்டர் வேர்டு கிடைச்சா பயன்படுத்துறது தப்பு இல்லை இல்லையா? சரி, அந்த ஒன்றியம்ன்ற வார்த்தை சொல்வதற்கான ஒரு அழுத்தத்தை மத்தியில் இருக்கிற பாஜக அரசு வந்து உங்களுக்கு அப்படி ஒரு அழுத்தத்தை நிச்சயமாக வந்து அது இல்லாத போது மத்திய நீங்க எங்களுக்கு என்ன லைக் நீங்க வந்து தான் எதிரியோடைய கையில இருக்க வெப்பன்ஸை தீர்மானிக்கிறீங்க இல்லையா? அதே போல இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய உரிமைகளில் கை வைக்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அந்த ஒவ்வொரு மசோதாவிலையும் வந்து மாநில உரிமைகளை பறிக்கக்கூடிய மசோதாக்கள் அதில் இருக்கக்கூடிய ஷரத்துக்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலையில மாநிலங்களுக்கான அடையாளத்தையே நீங்க அங்கீகரிக்காத போது தான் வந்து இது ஒரு நீங்க சொல்லக்கூடிய அளவுக்கு இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை, நீங்க புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் வந்து திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது வந்து ஒரு ஒன்றிய அரசு, யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கணும், அதுக்காகத்தான் வலியுறுத்தப்படி. நிதியமைச்சர் கேட்கறது வந்து நாங்க ஏதோ பாரபட்சமாலாம் இல்லை, ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒன்று இருக்கு, எல்லாரும் கூடி முடிவெடுத்து தான் இந்த வரி பகிர்மானம்லாம் நடக்குது. ஆனா தொடர்ந்து திரும்ப திரும்ப பாஜகவை தமிழர்களுக்கு எதிராக திருப்புற வேலையை திமுக கூட்டணி கட்சிகள் செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு. இல்லைங்க, ஃபினான்ஸ் கமிஷனில் வந்து ஸ்டேட்ஸுக்கு வந்து கிட்டத்தட்ட 42% வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும், அதையே கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் எங்கே கொடுக்குறீங்க? இப்போ கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்து ஒரு 20,000 கோடி வந்து நிலுவையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 100 நாள் வேலை திட்டம். சில மாநிலங்கள் வெஸ்ட் பெங்காலுக்கு வந்து சில ஆண்டுகளாகவே வந்து அந்த பணம் வந்து சேரலை. தமிழ்நாடு போல் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு பல மாதங்களாக அந்த பணம் கொடுக்கப்பட வேண்டிய பணம் கொடுக்கப்படவே இல்லை. யாருக்குமே வந்து கிட்டத்தட்ட 100 நாள் வேலை அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க பட்ஜெட்டில் ஒதுக்குறதே வந்து கம்மியாக தான் ஒதுக்குனாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த மழை வெள்ளம் பாதிப்பு பார்த்திங்க சென்னையில், அது மட்டும் இல்லாமல் தூத்துக்குடி, திருநெல்வேலி போன்ற பகுதிகளிலையும் மிக மோசமாக பாதிக்கப்பட்டது. வீடுகள்லாம் அடிச்சிட்டு போகிற நிலைமை. நேரடியாக அங்கே வந்து இருக்கக்கூடிய தூத்துக்குடியில், திருநெல்வேலியில் இருக்க நிலையெல்லாம் வந்து நிதி அமைச்சரே நேரடியாக வந்து பார்த்தாங்க. அதுக்கப்புறமும் நீங்கள் இத்தனை மாதம் இப்போ போன மாதம் 28ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் வந்து உங்களுக்கான நிதியை தந்து விடுவோம் என்று ஹோம் மினிஸ்டர் அவங்க வந்து போன எம்பிஸ் டெலிகேஷன்ல வந்து உறுதியாக சொல்கிறார். அதுக்கப்புறமும் நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்க மாட்டேன்னு சொன்னால் பாரபட்சம் அப்படின்னு நான் நினைக்காம அதை விட பெட்டர் வேர்டு ஏதாவது இருந்தால் அது அவங்களுக்கு மனசு வருத்தப்படலாம் இல்லையா? அதனால தான் நாங்கள் ரொம்ப மைல்டாக பாரபட்சமாக இருக்கோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இப்போ பலருமே கேட்பாங்க, இப்போ தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்கெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னு. கோரிக்கைகள் மூலமோ கேள்விகள் மூலமோ அதை பெறுவதில் தடை இருப்பதாக உணர்றீங்களா? அதை செய்ய முடியல, அந்த அழுத்தத்தை தர முடியலன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாப்பா. சில நேரங்களில் வந்து எதிர்கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களுக்கே வந்து அவங்க வந்து எதையும் செய்யக்கூடாதுன்னு இருக்கும் பொழுது நாங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பெறும் பொழுது பல முறை முயற்சி செய்து தான் அதை கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இப்போ என்னோட தொகுதியில் வந்து ஒரு மருத்துவமனை ரொம்ப நாளைக்கு முன்னாடி அறிவிக்கப்பட்ட மருத்துவமனை இப்பொழுது தான் வந்து சில ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் அதை மறுபடியும் மத்திய அரசு அங்கே அந்த மருத்துவமனையை மறுபடியும் கொண்டு வந்து கட்டடம் கட்டி பாதி அளவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு இஎஸ்ஐ மருத்துவமனை. இப்படி வந்து ஒவ்வொன்றுக்கும் பல தடவை முயற்சி செய்ய வேண்டி இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து முயற்சி செய்தால் சில நேரத்தில் போராடி தான் ஒவ்வொன்றையும் பெற வேண்டி இருக்குது. இந்த முறை தென் மாவட்டங்களில் ஒரு பெரிய பாதிப்பு, வரலாறு காணாத ஒரு பேரிடர் அப்படின்னே சொல்லலாம். மக்களுக்கு பெரிய சேதாரம் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க வந்து மத்திய அரசு நாங்கள் கேட்ட நிதியை கொடுக்கலன்னு. ஆனால் மக்களின் கேட்ட நிதியை இல்லைங்க, ஒன்றுமே கொடுக்கல அப்படின்றீங்க. ஆனால் மக்களினுடைய தேவைகள் அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த மக்களின் கோபம் ஒருவேளை வந்து உங்கள் மீது திரும்ப வாய்ப்பு இருக்காதா? நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை சொல்கிறீங்க, நீங்கள் செய்யணுமே அப்படின்லாம் அந்த கோபம் வர வாய்ப்பு இல்லை. மத்திய அரசு ₹1 தரவில்லை. ஆனால் முதலமைச்சர் சமீபத்தில் தூத்துக்குடிக்கு வந்து பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி திருநெல்வேலி மக்களுக்காக வீடு யாரெல்லாம் வீடு இழந்திருக்கிறார்களோ அவங்களுக்கு மறுபடியும் வீடு கட்டுவதற்கு ₹4 லட்சம் இது வரைக்கும் எந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை பண்ணதில்லை. முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து
அவங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்கியிருக்கிறார்கள். அதே போல் மீனவர்கள், படகுகள் பாதிக்கப்பட்டு வலைகள் அறுந்து போய் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு அவங்க திருப்பி வலைகள், படகுகள் இதெல்லாம் வந்து வாங்குறதுக்கான தொகையை அளித்திருக்கிறார்கள். விவசாயிகள் ஏன்னா அவ்வளோ மோசமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில சாலைகளே உடைந்து அப்படியே அரிச்சிட்டு போய் அந்த வயல்வெளியில் வந்து அந்த மண், கல் எல்லாம் விழுந்திருக்கக்கூடிய நிலையெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட விவசாயிகள், அவங்களோட பயிர், நிறைய பேருடைய வாழை தோட்டம், பயிர்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கு வந்து விவசாயிகளுக்கு நிவாரணம், பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறு குறு தொழில் முனைவோர், அது மட்டும் இல்லாமல் வியாபாரிகள், இவங்களுக்கெல்லாம் குறைந்த அளவுக்கு வந்து வட்டிக்கான லோன்ஸ் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இது மாதிரி ஆடு மாடுகள் தண்ணியில் அடிச்சிட்டு போய் இறந்திருந்தால் அவர்களுக்கான நிவாரணம் என்று இத்தனையையும் தமிழக அரசாங்கம் ஒன்றிய அரசிலிருந்து எந்த நிதி உதவியும் பெறாமல் தமிழக முதலமைச்சர் தந்திருக்கிறார். அதனால் அவங்க வந்து கைவிட்டுட்டாங்கங்கிறதுக்காக மக்களை முதலமைச்சர் அவர்கள் கைவிட்டு விடவில்லை. மக்கள் உங்களுடைய அந்த வாதத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்களா? மத்திய அரசு நம்மளை கைவிட்டுருச்சு, நமக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தமிழ்நாடு அரசு தான் செஞ்சிருக்கின்ற புரிதல் இருக்கு. மக்கள் வந்து நிச்சயமாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா முதலமைச்சர் தானே வந்து நிதி கொடுக்குறாரு, முதலமைச்சர் தானே வந்து நிவாரணத்தை கொடுக்குறாரு. மத்திய அரசாங்கம் ₹1 கொடுக்கலங்கிறது மக்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மத்திய அரசின் சார்பாக, பாஜக சார்பாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுக்காமல் விட்டதுனால தான் இவ்வளோ பெரிய பாதிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே. அந்த விமர்சனம் அங்கே ஈடுபட்டு இல்லைங்க. இப்போ ஒரு நாளைக்கு வந்து ஒரே இரவில் 93 சென்டிமீட்டர் மழை. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து நீங்கள் என்ன யாருமே எதிர்பார்க்கவில்லை. எங்களுக்கு வந்த முன்னெச்சரிக்கையான அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள், முன்னேற்பாட்டுக்கான விஷயங்களே வந்து அந்த இந்த அளவுக்கு மோசமான ஒரு நிலை இருக்கும் அப்படின்றது தெரிவிக்கப்படவே இல்லை. நிதியமைச்சர் நாங்கள் கொடுத்தோம், அலர்ட் பண்ணோன்றாரு. பல முறை வந்து மழை வெள்ளத்திற்கு பிறகு பல முறை அமைச்சர்கள், முதலமைச்சர் இதை திரும்ப திரும்ப விளக்கி சொல்லியிருக்கிறார்கள். அண்ட் இது வந்து அவங்க மேலே மட்டும் நாங்கள் தப்பு சொல்லலை. இது வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒரு அளவுக்கான மழை. ஒரு நாளில் வந்து 92 சென்டிமீட்டருங்கிறது வந்து யாருமே எதிர்பார்க்காத மழை. தாமிரபரணியில் கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கியூசெக்ஸ்க்கு மேலே தண்ணி வருது. எல்லா நீர்நிலைகளும் நிரம்பி பல நீர்நிலைகள் வந்து உடைந்து, அப்புறம் அது மாத்திரம் இல்லாமல் காட்டாறுகள், இந்த அத்தனையும் பெருக்கெடுத்து தண்ணி வந்து சேரக்கூடிய ஒரு நிலையில் இதை யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிலை. தூத்துக்குடி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து தண்ணி வந்து உள்வாங்கும். அதுக்கு பிறகு தண்ணி வந்து கீழே இருந்து ஊற்று மாதிரி சொல்லிருந்து வரும். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் வந்து யாரால வந்து அதை இந்த நிலை வரும் அப்படின்னு எதிர்பார்த்து ப்ரிப்பேர்டாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து அந்த ஆற்றின் கரையோரம் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் சில இடங்களில் என்கிட்டயே சொன்னாங்க, நாங்கள் ஏன் வந்து நீங்கள் வந்து வரமாட்டேன்ட்டீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, எங்கள் தாத்தா காலத்துலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம், ஒரு நாள் கூட வந்து வெள்ளம் இந்த பக்கம் வந்ததே கிடையாது, தண்ணி வந்ததே கிடையாது அப்படின்னு போலீஸ் வந்து ரொம்ப கெஞ்சி, சில இடங்களிலே நீங்கள் வந்து தான் ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்தி தான் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள். இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து பாதுகாப்பான இடங்கள் வந்து அமைக்கப்பட்டு அங்கே வந்து மக்கள் கொண்டு போய் பாதுகாப்பாக சேர்க்கப்பட்டதனால்தான் உயிரிழப்புங்கிறது வந்து ஒரு மோசமாக இல்லாமல் ஓரளவிற்குள் கட்டுப்படுத்தப்பட்டது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் எடுக்கலை அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. மனித உயிர்கள் காப்பாற்றப்பட்டதற்கு காரணம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. இப்போ சமீபத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் பேசிய போது சொல்கிறார், இப்போ பெரிய பாதிப்பு தென் மாவட்டங்களில் தான். ஆனால் அண்ணாமலை சொல்கிறது, தென் மாவட்டங்களில் இந்த முறை வந்து திராவிட கொள்கை சார்ந்த, திராவிட கட்சியை சார்ந்த ஒரு எம்பி கூட இனி வரமாட்டாங்க அப்படின்னு நம்பிக்கையோடு சொல்கிறாரு. அந்த அளவுக்கு மக்கள் கோபமாக இருக்காங்க அப்படின்றாரு. மக்கள் யார் மேலே கோபமாக இருக்காங்கன்னு தேர்தல் முடிவுகள் சொல்லும். பல விமர்சனங்களை நீங்கள் இப்படி எளிதாக கடந்து போகிறீங்களே. இல்லை, இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இது தேர்தல் தான். அவர் கனவு காண்றதுக்கு அவருக்கு உரிமை இருக்குது.
அவர் கனவு காணட்டும், தேர்தல் வரைக்கும் மகிழ்ச்சியோடு இருக்கட்டும். தென் மாவட்டத்தை தான் பாஜக குறிவைத்திருக்கிறது, தென் மாவட்டத்தில் தான் பாஜக பலமாக இருக்கிறது. பிரதமர் வருகை கூட தென் மாவட்டம் குறிவைத்திருக்கலாம், ஆனால் பலமாக இருக்குன்னு நான் ஏற்றுக்க மாட்டேன். வாய்ப்பு இல்லை அப்படின்றீங்க? நிச்சயமா இல்லை. சித்தாந்த தளத்தில் ஒரு விவாதம் செய்வதில் வந்து நீங்கள் ரொம்ப ஆழமாக பேசக்கூடியவர்ன்றதுனால நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சித்தாந்த ரீதியான விமர்சனத்தையே முன் வச்சு பேசியிருக்கிறாங்க. சமீபத்தில் பேட்டியில் சொன்னது வந்து இந்தியாவுக்கே வழிகாட்டுகிறது திராவிட மாடல்லாம் சொல்கிறாங்க. அது ஒரு பிரிவினை மாடல், ஒரு மொழிக்கு எதிராக இருக்கிற மாடல், ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய மாடல், வெறுப்பை விதைக்கக்கூடிய மாடல், இதுதான் அந்த மாடல் அப்படின்னு சொல்கிறாங்களே. எந்த மொழிக்கு நாங்கள் எதிராக இருக்கோம்? இந்தி எதிர்ப்பு, இந்தி மொழியை எதிர்த்தாங்க அப்படின்றாங்க. ஹிந்தி மொழியை எதிர்க்கவில்லை, ஹிந்தி திணிப்பை எதிர்க்கிறோம். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதை வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்கள் நிறைய படித்தவங்க, அவங்க புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம் அது போக்கில் இருக்கும் பொழுது யாரும் வந்து அதை போய் வந்து டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல, அதை போய் யாரும் எதுக்க போகிறதில்ல. திமுகவில் தான் நானே ஹிந்தி கற்றுக்கலன்னு ஆதங்கமாக பேசுகிறாங்க. இல்லையேங்க, அவங்க நல்லா தான் ஹிந்தி பேசுகிறாங்க. அதுக்கு தான் விஜயசங்கர் அவர்கள் அவங்க பள்ளியில் படிக்கும் பொழுதே ஹிந்தி படித்தாங்கன்னு தெளிவாக அதுக்கு பதில் சொல்லியிருக்காரு. அதனால் அவங்க ஹிந்தி கற்றுக்கல அப்படின்னு சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவங்களோட படித்தவங்களே வந்து அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் யாரையாவது ஹிந்தி படிக்கக்கூடாதுன்னு யாராவது கட்டாயப்படுத்துகிறாங்களா? இல்லை இல்லையா? அவங்க கேட்பது அரசு பள்ளிகளில் எங்களுக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்க அப்படின்றாங்க. மும்மொழி கொள்கையை கொண்டு வாங்க, நாங்கள் ஹிந்தி படிக்கணும். ஏன் மும்மொழி கொள்கையை கொண்டு வந்தால் கூட ஏன் அது ஹிந்தியாக இருக்கணும்? அது நான் வந்து சூஸ் பண்ணக்கூடிய மொழியாக இருந்துட்டு போகுது. எனக்கு வந்து ஜெர்மன் படிக்கணும்னு நினச்சேன்னா நான் படிக்கிறேன், ஃப்ரெஞ்ச் படிக்கணும்னு நினச்சேன்னா, இல்லைனா தெலுங்கு படிக்கணும்னு நினச்சேன்னா, ஒடியா படிக்கணும்னு நினச்சேன்னா நான் படிக்கிறேன். நீங்கள் ஏன் வந்து அந்த மொழி வந்து ஹிந்தியாக இருக்கணும்னு நீங்கள் திணிக்கிறீங்க இல்லையா? இப்போ சொல்கிறீங்கல்ல, ஹிந்தியை நீங்கள் வந்து அரசு பள்ளிகளில் சொல்லி தந்து தான் ஆகணும்னு. அந்த உரிமை உங்களுக்கு கிடையாது. என் மாநிலத்தில் எனக்கு எந்த மொழி வேண்டுமோ என்னுடைய மொழியை படிக்கக்கூடிய அந்த உரிமை, அதற்கு பிறகு நான் 100 மொழி கற்றுக்கலாம். அது என்னுடைய விருப்பத்திற்கு நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய மொழியாக இருக்க வேண்டுமே தவிர, இதுதான் வந்து தேசிய மொழியாக நாங்கள் மாற்ற போகிறோம், இதை நீ படித்தே ஆகணும்னா, இப்போ நான் திருப்பி சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து நான் பிரிக்கிறேன்னு வாங்க. ஆனால் கேட்குறேன், ஒரு தென்னிந்திய மொழியை அங்கே இருக்கக்கூடியவர்கள் யாராவது படிக்கிறாங்களா? அதுவும் ஒரு நல்ல ஒற்றுமைக்கான ஒரு அடையாளமாக இருக்கும். எத்தனையோ வட இந்திய மொழிகள் இருக்குது, இங்கே படிக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க. தென்னிந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்று படிங்க. ஏன் பிரதமர் வந்து குறிப்பிடுறார், தமிழுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் தரேன், நான் இருக்கிற என்னுடைய தொகுதியிலேயே காசி தமிழ் சங்கத்தை நடத்துகிறேன், போகிற இடமெல்லாம் தமிழை பற்றி நான் பெருமையாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் இவர்களுக்கு ஹிந்தி மீது ஒரு எதிர்ப்பு. யாருக்குமே ஹிந்தி மீது என்ன, ஒரு மொழி மேலே என்ன வெறுப்பு இருக்க முடியும்? அது ஒரு மொழி, அவ்வளோதான். தமிழ் வந்து ஒரு எத்தனையோ ஆண்டுகள், எத்தனையோ தலைமுறைகளை தாண்டி வந்திருக்கக்கூடிய ஒரு செம்மொழி. அதுக்கு வந்து ஹிந்தி மேலே என்ன காழ்ப்புணர்வு, என்ன வெறுப்பு இருக்க முடியும்? இருக்காது. ஆனால் இப்படி எந்த மொழியுமே நீங்கள் கொண்டு வந்து திணிக்கும் பொழுது ஒன்றும் இல்லைங்க. உங்களுக்கு பிடிக்காத ஒரு உணவு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நீங்கள் அன்னைக்கு விருப்பப்படாத ஒரு உணவு இருக்குது, உங்களுக்கு ஒன்று பழகிய உணவு தான் வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நீங்கள் புதுசாக ஒன்றை கொண்டு வந்து நீ இதுதான் சாப்பிட்டாகணும்னா ஒத்துப்பீங்களா? அப்போ நீங்கள் சொல்வது இந்தி திணிப்பை நாங்கள் எதிர்த்தோம்ன்றீங்க. அடுத்து நிதியமைச்சர் சொல்கிற அந்த திராவிட மாடல் மீதான விமர்சனத்தில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிராக தொடர்ந்து திமுக இருந்துகிட்டே இருந்தாங்க, அந்த சமூகம் வஞ்சிக்கப்பட்டது, மக்களை பிளவுபடுத்தி பார்த்தாங்க அப்படின்ற தொடர்ச்சியாக அந்த விமர்சனத்தை வச்சுட்டே வராங்க. கவனிக்கிறீங்களா? எந்த சமூகத்தின் மீதும் வந்து யாரும் காழ்ப்புணர்ச்சியோடு இல்லை. ஏன்னா முரசொலியில் தொடர்ந்து எழுதிட்டு எல்லாருமே ஒரு கொண்டாடிய ஒருவர் தான் சின்ன குத்தூசி அவர்கள். அவர் வந்து அதே சமூகத்தை சார்ந்தவர் தான். அதனால் நீங்கள் வந்துட்டு திரும்ப திரும்ப வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஒரு ஜாதிய கோட்பாடுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அது வந்து இந்த சமூகத்தில் வந்து எதிர்த்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதை யாரும் மேலே இருந்துட்டு வந்து நாங்கள் முன்னேறிய ஜாதி, நாங்கள் முதன்மையாஜன ஜாதி அப்படின்னு யார் சொல்லி கொண்டாலுமே,
மற்றவங்களாம் எங்களுக்கு கீழேன்னு யார் சொல்லி கொண்டாலுமே அதை எதிர்க்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் தான், ஒரு கொள்கை தான் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கு. அதனால் இது வந்து எந்த ஒரு சாரரையும் எதிர்த்த விஷயம் இல்லை. யார் இன்னொருத்தரை வந்து தனக்கு கீழே என்று நினைக்கிறார்களோ, யார் வந்து இது வந்து புனிதமான இடம், இந்த கோயிலின் கருவறைக்குள் நீ வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே நீ வரக்கூடாது, இந்த எனக்கு மட்டும்தான் அதை தொடுவதற்கான உரிமை இருக்கிறது, ஏன்னா நான் பிறப்பால் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் எதிர்த்தார்கள். அதனால் யார் மீதும் தனிப்பட்ட முறையில் அதை தாண்டி நின்ற மனிதர்களை யாருமே எதிர்த்ததில்லை. பார்ப்பனியத்தை எதிர்ப்பதற்கு பதிலாக பல எழுத்தாளர்களே எழுதுவது வந்து பார்ப்பனர்களே இவர்கள் வந்து கொச்சையாக பேசினாங்க, மோசமாக பேசினாங்க, அதைத்தான் இன்னொரு இடத்தில் வந்து நிதியமைச்சரும் பேசுகிறார். அது வந்து இப்போ சமீப காலமாக தொடர் விமர்சனமாக வர. நான் கேட்குறது வந்து மனிதர்களை பிளவுபடுத்துவது உண்மையிலே யார்? மணிப்பூரில் என்ன நடந்துட்டுருக்கு? 2 பேரை பிளவுபடுத்தி இன்னைக்கு எரிஞ்சிட்ருக்கு மணிப்பூர் இல்லையா? அப்போ அங்கே நீங்கள் நடத்தக்கூடிய அரசியல் தான் அந்த மனிதர்களை பிரிவுபடுத்தி இன்னைக்கு வரைக்கும் வந்து யாருக்குமே நிம்மதி இல்லாத ஒரு நிலை இருக்கிறது. இதே தான் வந்து குஜராத்தில் நடந்த கலவரங்கள், அதே தான் வந்து எல்லா இடங்களிலும் நாடு முழுவதும் ஒரு சமயத்தை ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் என்று வரும்பொழுது அவங்களுக்கு எதிரான சிறுபான்மையினருக்கு எதிரான சட்டங்கள், சிறுபான்மையினருக்கு எதிரான ஒரு சமூக அடுக்கு, ஒரு அரசியல் வன்முறைகள், இது அத்தனையும் நடந்துட்டுருக்கு. இது வந்து பிரிவினைவாதமா? இது வந்து வெறுப்பு அரசியலா? இது வந்து வெறுப்பை வளர்க்கக்கூடிய அரசியலா? அல்லது ஏற்றத்தாழ்வுகளை எதிர்க்கிறோம்? எந்த தனி மனிதனையும் யாரும் எதிர்க்கவில்லை, ஏற்றத்தாழ்வுகளைத்தான் எதிர்க்கிறோம். அந்த கோட்பாட்டை எதிர்க்கிறோம் அப்படின்ற யாரா இருந்தாலும், யார் அதை முன்வைத்தாலும், அந்த பிராமணியம் அப்படிங்கிற இல்லைன்னா ஜாதி அடுக்குங்கிறத யார் முன்வைத்தாலும் அதை எதிர்க்கிறோம். ஆனால் வந்து தனி மனிதர்களை யாரும் எதிர்க்கல. இதில் தனி மனிதர்கள் அதை முன்வைத்தால் நிச்சயமாக அவர்களையும் எதிர்க்கத்தானே. இப்போது நீங்கள் சொன்னதில் வந்து இப்போ சிறுபான்மை மக்களுக்கான அச்சுறுத்தல், அவர்களுக்கு எதிரான சட்டங்கள்னு பட்டியலிடுறீங்கல்ல, அதை தான் அவங்க வந்து மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் அப்படின்னு தொடர்ந்து காங்கிரஸாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இந்த சிறுபான்மை வாக்கு வங்கிக்காக அவங்கள தாஜா செய்கிற அரசியலை தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்துக்களுக்கு எதிராக தொடர்ந்து இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே. வாக்கு வங்கி அப்படின்னு எடுக்கும்பொழுது எது மெஜாரிட்டி? இந்துக்கள் தான். சரியா? அப்போ அப்பீஸ் பண்ணணும்னா அரசியல் புரிதல் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் யாரை அப்பீஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க? இந்துக்களை தான். கரெக்டியா? அப்புறம் எதுக்கு வந்து நாங்கள் வந்து மைனாரிட்டிஸ் அப்பீஸ் பண்ணணும்? தேவையில்லை. அவங்க வந்து மைனாரிட்டிஸாக இருக்காங்க, அவங்கள பாதுகாக்கணும், அவங்களோட உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். இப்போ பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடு கேட்குறோம். அது வந்து அந்த பெண்கள் தொடர்ந்து வந்து அவங்களுக்கான நியாயங்கள் கிடைக்கவில்லை என்பதற்காக அந்த பெண்களுக்கான உரிமைகளை கேட்குறோம். அது வந்து விமன் அப்பீஸ்மெண்ட்டா? அப்படியும் சொல்லலாம் இல்லையா? ஸோ ஒரு சாரரை, சில மக்களை பாதுகாப்பது, அவங்களுடைய தேவைகளை அவர்களுடைய உணர்வுகளை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு அவங்களுக்கான சில விஷயங்களை செஞ்சு தருது, அப்படிங்கிறது தான் வந்து ஒரு அரசாங்கம் இன்க்ளூசிவாக இருக்கணும் இல்லையா? எல்லாருக்குமான ஒரு இடம், எல்லாரோட தேவைகளை உணர்ந்த ஒரு அரசாக இருக்க வேண்டும். அதுதான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னா நான் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது, இடஒதுக்கீடு யாருக்கு கொண்டு வந்திருக்கோம்? ஹிந்துக்களுக்கு தானே. இப்போ வந்து அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறது வந்து ஹிந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாப்பு, அதாவது ஒதுக்கப்பட்ட ஹிந்துக்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்கு தானே. ஸோ இத்தனை விஷயங்களை திராவிட முன்னேற்ற கழகம் கோயில்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய அறநிலையத்துறை வைத்திருக்க இதுதான். இது வந்து எப்படி வந்து என்ன, ஒரு தலைவர் கலைஞருக்கு நம்பிக்கை இல்லை, ஆனால் ஒரு முதலமைச்சராக அவருடைய கடமையை அவர் உணர்ந்திருக்கிறார், அதை செய்கிறார்.
அது வந்து எப்படி வந்து இந்துக்களுக்கு எதிராக இருக்கும்? ஏராளமான குடமுழுக்கு செய்ததெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. ஆனால் ராமர் கோயில் அயோத்தியில் நடந்தபோது வந்து திமுக எதிர்ப்பு தெரிவிக்குது, விமர்சன பார்வையை முன்வைக்குது. திமுக எதிர்த்தது ஒரு மசூதியை இடித்து விட்டு மக்களுக்கு இடையே எத்தனையோ பிரச்சனைகளை, எத்தனையோ உயிரிழப்புகளை உருவாக்கி அது கட்டப்படுது. அதோடு இல்லாமல் இது ஒரு அரசாங்கத்தின் சாதனை இல்லை, ஒரு அமைப்புடைய சாதனை. அமைப்பு வந்து கோயிலை கட்டியிருக்காங்க. அதை எதுக்காக குடியரசுத் தலைவர் உரையில் வந்து பிரதமருடைய உரையில் பட்ஜெட்டில் எல்லாத்தையும் நீங்கள் திரும்ப திரும்ப சொல்லணும்? தேசத்தின் பெருமிதமா பார்க்கலையா? ஒரு அடிமை சின்னம் அகற்றப்பட்டது, தேச பெருமிதம் நிலைநாட்டப்பட்டதுன்னெலாம் பாஜகவினர். அது பாஜக என்ற கட்சியோடைய பார்வை. அரசாங்கம் அந்த கோயிலை கட்டவில்லை, ஒரு அமைப்பு கட்டியிருக்கிறது, ஒரு ட்ரஸ்ட் கட்டியிருக்காங்க. அதுக்கு வந்து யார் வேணாலும் போகலாம், அதை பற்றி பெருமைப்படலாம், அதை பற்றி எந்த இது இருவேறு கருத்துக்களும் கிடையாது. ஆனால் அது அரசாங்கத்தின் சாதனையாக நீங்கள் எப்படி மாற்ற முடியும் இல்லையா? அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் எப்படி இந்துக்களுக்கு எதிரானவர்களா? இவங்க தான் இந்துக்களுக்கு எதிரானவர்கள். இடஒதுக்கீடு வேணான்னு சொல்கிறாங்க, அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எதுவுமே வந்து செய்யக்கூடாது அப்படின்னு, அவங்களோட உரிமைகளை கூட கேட்கக்கூடாது. விவசாயிகள் போராடிட்டு இருக்காங்க, அதில் பெரும்பான்மையானவர்கள் இந்துக்கள் தான். அந்த இந்துக்களுக்கு ஏன் விவசாய இந்துக்களுக்கு எதிராக இந்த அரசாங்கம் தொடர்ந்து செயல்படுகிறது? 3 மசோதாக்களை கொண்டு வந்தாங்க. அவங்கெல்லாம் இந்துக்கள் இல்லையா? அதில் வந்து கார் ஏற்றி கொலை பண்ணுறாங்க, அவங்க இந்துக்கள் இல்லையா? பாஜக தான் இந்துக்களுக்கு உண்மையாக இந்துக்களை சுரண்டி அதை அரசியல் லாபம் மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் பிஜேபி. இந்துக்களுக்காக வந்து அவங்க எந்த குரலும் கொடுக்கவில்லை, இந்துக்களை தனக்காக குரல் கொடுக்க வைக்கிறார்கள், அவ்வளோதானே தவிர இந்துக்கோ எந்த மனிதர்களுக்கும் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய சில வசதியானவர்கள், பணம் படைத்தவர்களுக்கு தான் வந்து லாபங்களை பெற்றுத்தர்றாங்களே தவிர வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வந்து எதிரானவர்கள் தான். அவங்கள பிரித்து அதில் வந்து அரசியல் குளிர் காய்கிறார்களே தவிர யாருக்கும் வந்து அவங்க பயன் தரக்கூடிய ஒரு ஆட்சியை தரவில்லை. அதனால் நிச்சயமாக மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து தமிழ்நாட்டை விமர்சிக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிக்கிறார்கள்னா அவங்களுக்கு தெரியும் எந்த கொள்கையை அவங்கள வந்து தொடர்ந்து எதிர்க்கிறது. அது மட்டும் இல்லாமல் தன்னை எதிர்த்து இவ்வளவு முன்னேறிய மாநிலமாக ஒரு மாநிலம் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு பார்க்கும்பொழுது அதை அவங்க மறுபடியும் விமர்சனம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற, ஏன்னா இங்கே வந்து அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு தெரிந்து அது திரும்ப பேசிட்டு இருக்காங்க. பாஜக சார்ந்த விமர்சனங்களை முன் வச்சேன். அதிமுக சார்ந்த விமர்சனம் என்பது இப்போ நாடாளுமன்ற தேர்தலெலாம் நெருங்கிடுச்சு, கடந்த முறை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று போனாங்க, அந்த எம்பிக்கள்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்ற கேள்வியை தான் அதிமுக பிரச்சாரத்தில் முன்வைக்க போகிறாங்க, தொடர்ந்து விமர்சனமாக முன்வைக்கிறாங்க. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? எம்பிக்கள் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க? முதல்ல ஆட்சியில் இருந்தீங்க, 10 ஆண்டுகளாக வந்து ஆட்சி பொறுப்பில் இருந்தீங்க. ஆனால் என்ன செஞ்சீங்க? நீங்கள் வந்து அங்கே இருக்கும்போது நீங்கள் சிஏ வந்து ஆதரித்தீர்கள். அதே போல் வந்து ட்ரிபிள் தலாக் கொண்டு வரப்பட்டது, அந்த சட்டத்தையும் ஆதரித்தீர்கள், ஏற்றுக்கொண்டீர்கள். விவசாயிகளுக்கு எதிரான, தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்களை ஏற்றுக்கொண்டீர்கள். இதை செய்கிறதுக்காக தான் நீங்கள் அனுப்பப்பட்டீர்கள். நாங்கள் இதையெல்லாம் எதிர்த்து குரல் கொடுத்தோம், எங்களுடைய குரலை பதிவு செய்திருக்கிறோம். இதை வந்து நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணித்தரமான கருத்துக்களை அங்கே எடுத்து வைத்திருக்கிறோம். அதை தாண்டி தொகுதிக்கு என்ன வேணும், மாநிலத்துக்கு என்ன வேணும் அப்படிங்கிறது வந்து எங்களுடைய உரிமை குரலை தொடர்ந்து நாங்கள் எழுப்பியிருக்கிறோம். அதை தாண்டி தொகுதிக்கு சில விஷயங்கள் வேணும்னும் போது சில அமைச்சர்கள் வந்து ஒரு சில நியாயம் தெரிந்தவர்கள் யார் கேட்டாலுமே வந்து நியாயமாக ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு வந்து செய்து கொடுக்கக்கூடியவர்கள் இருக்காங்க. தொடர்ந்து அதை வலியுறுத்தும் பொழுது யாராக இருந்தாலும் வந்து செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாகும் பொழுது தொகுதிக்காக பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கோம். நீட்டுன்றது உங்களுக்கு ஒரு பெரிய தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திருச்சு. நீட்டு வாக்குறுதின்றது அது தொடர்ந்து அதிமுகவினர் நீட்டுக்கு வந்து எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இன்றளவும் இருந்து கொண்டு தான் இருக்குது. இப்போ வந்து கோர்ட்டில் இருக்குது, அதை எதிர்த்து நீட்டை வந்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தொடர்ந்து வந்து வழக்காடி கொண்டிருக்கிறோம்.
ஆட்சி மாற்றம் வரும் பொழுது, இப்போ சென்ற தேர்தலில் ஒரு ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த தேர்தலில் ஆட்சி மாற்றம் வரும்பொழுது நிச்சயமாக நீட் வந்து இங்கிருந்து விலக்கப்படும். நம்ம வந்து ஒரு விலக்கு பெற வேண்டும். ஆட்சி மாற்றம்னு சொல்கிறீங்க, நிறைவாக ஒரு கேள்வி. இந்த உங்கள் தரப்பில் பிரதமர் வேட்பாளர்னு இல்லை, ஆனால் மாற்று தரப்பில் ஒரு வலுவான பிரதமர் வேட்பாளர் மோடி அவர்கள் முன்னிறுத்தப்படுறார். அதனால தான் கருத்து கணிப்புகள் தொடங்கி எல்லாமே மீண்டும் பாஜக ஆட்சின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரதமர் வேட்பாளர் இல்லாதது இந்தியா கூட்டணிக்கு ஒரு பெரிய பல முறை வந்து நீங்கள் கடந்த தேர்தல்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா நிச்சயமாக ஒரு இவர் தான் வந்து பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு அறிவிக்காமல் கூட்டணிகள் வந்து இணைந்து தேர்தலை சந்தித்திருக்கிறது. அதற்கு பிறகு பிரதமரை தேர்ந்தெடுத்த தேர்தல்களில் வந்து பிரதமரை குறிப்பிடாத அணி வெற்றி பெற்றிருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். மோடிக்கு நிகராக ஒருத்தரை உங்களால் முன்னிறுத்த முடியாத ஒரு சூழல் இருக்கா? இல்லைங்க, அதை விட சிறந்த ஒரு பிரதமரை நிச்சயமாக எங்களால் முன்னிறுத்த முடியும். நாட்டின் ஒற்றுமையை பாதுகாக்கக்கூடிய, எல்லா மாநிலங்களின் உரிமைகளையும் பாதுகாக்கக்கூடிய, மனிதர்களை நேசிக்கக்கூடிய ஒரு ஆட்சியை உருவாக்கி காட்ட முடியும். நன்றி, இவ்வளோ நேரம் நிறைய விளக்கங்கள் கொடுத்ததுக்கு நன்றி. என்ன நேயர்களை, மற்றொரு அக்னி பரீட்சை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.